இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்னெட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது என்ன, காந்த புலம். ஏன்னா நம்ம ஜென்ரலா மேக்னெட்ஸை வந்து டே டு டே லைஃப்ல நிறைய பார்த்துருப்போம். ஆனா இந்த மேக்னெட்டை சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நமக்கு தெரியாது. இந்த மேக்னெட்டை சுத்தி ஒரு காந்த புலம் இருக்கும், அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள்ஸா இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரலா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்னால செய்யப்பட்டதா இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஓரியன்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். நம்ம எடுத்திருக்க இந்த பார் மேக்னெட்ல ரெண்டு பொலாரிட்டிஸ் ஜென்ரலா இருக்கும். ஒன்று வந்து நார்த் பொலாரிட்டி, இன்னொன்று வந்து சவுத் பொலாரிட்டி. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்பவுமே என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா நார்த் போல்ல இருந்தா சவுத் போலுக்கு டிராவல் ஆகும். நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு டிராவல் ஆகும். இதோட இன்னர் சைட்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் சவுத் பொலாரிட்டில இருந்து நார்த் பொலாரிட்டி தான் டிராவல் ஆகும். இதுதான் ஜென்ரலான கான்செப்டா இருக்கும். அப்போ எப்பவுமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு லூப்பா தான் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா வெளியும் அது வந்து கர்வ்டா இருக்கு, உள்ளேயும் க்ளோஸ்டா இருக்கிறதுனால இது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ்டு லைன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது இந்த நம்ம யூஸ் பண்ற பார் மேக்னெட்டோட சைஸை பொறுத்து அதோட ஃபீல்டு வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கிறதோ இல்ல கம்மியா இருக்கிறதோ மாறும். இந்த பார் மேக்னெட்டுக்கு கிட்ட அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். இந்த பார் மேக்னெட் விட்டு தூரம் தள்ளி போக போக அந்த காந்த புலமானது ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒண்ணு இன்டர்செக்ட் பண்ணி போகாது. அதாவது ஒரு லைன் வந்து குறுக்கிட்டு போகாது. இது எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரே யூனிக் டைரக்ஷன்ல தான் டிராவல் பண்றாங்க அப்படின்றதான் காட்டுது. இந்த பார் மேக்னெட்டோட பேசிக்கான ஒரு பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு காம்பஸை கொண்டு வரேன், ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை கொண்டு வரேன். இந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல இது வந்து சவுத் போல், இது வந்து நார்த் போல். சரிங்களா? இந்த சிவப்பு கலர்ல இருக்கிறது நார்த் போலாவும், இந்த வெள்ளை கலர்ல இருக்கிற பகுதி வந்து சவுத் போலாவும் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த காம்பஸை கிட்ட கொண்டு வரும்போது உங்களால பார்க்க முடியும் நார்த் போல் சைடு தான் இந்த சவுத் போல் நிக்கிறதாவும், அதே நேரத்துல சவுத் போல் பக்கம் கொண்டு போகும்போது சவுத் நார்த்தை தான் அட்ராக்ட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் போல்ஸ், அதாவது ஒரே மாதிரியான இருக்க பொலாரிட்டியில இருக்கிறது எப்பவுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு விலக்கு விசையை கொடுக்கும். அதே நேரத்துல வெவ்வேறு புலங்களை கொண்டு இருக்கிறது எப்பவுமே என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு விசை, அட்ராக்ஷனல் ஃபோர்ஸை கொடுக்கும்.